பலோச்சிஸ்தான் நீங்க சொல்ற மாதிரி ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் கிடையாது. பாகிஸ்தான் உருவாக்கிச்சு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். மக்ரான்ல வந்து குவாதார்னு ஒரு இப்போ இந்த போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஓமான் கண்ட்ரோல்ல இருந்தது. அது 1958ல ஓமான் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க விரும்புனாங்க. அப்போ வந்து நம்ம வாங்கல. அப்போ given to பாகிஸ்தான். சிந்தோட கம்போனன்ட் பெரிய கம்போனன்ட் கிடையாது. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ராவல்பிண்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே பஞ்சாபி இதுதான். அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. தாலிபான் மேபி அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். தாலிபான் பத்தி ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கணும்னா, ஹக்கானி நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு. அதுதான் அங்கே பவர்ஃபுல். ஹக்கானி நெட்வொர்க்கே வந்து பேன் பை யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ஆளை டிசைனேட் பண்ணுது, ஒரு ஆர்கனைசேஷனை டிசைனேட் பண்ணுது. இந்த ஆள் டெரரிஸ்ட்னு, இவர் இந்த ஆளோட ஆர்கனைசேஷன் டெரரிஸ்ட்னா அது வந்து எல்லாரு மேலேயும் பைண்டிங். எப்படி நம்ம வந்து ஜெய்ஷே முகமது டிசைனேட் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ, அப்போ இவரை 15 மெம்பர்ஸும் டிசைனேட் பண்ணியிருக்காங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ். அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்ட்டை தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். லஷ்கர்-e-தய்யபா 2001 யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்ட் குரூப். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த டிசைனட் டெரரிஸ்டோட போய் உங்களோட பாஸ்ட் பத்தி எதுனா இருக்கா, அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கூட நமக்கு தெரியல. அவர் தான் லோக்கல் இமாமா. லோக்கல் இமாம் ஒரு டிசைனட் டெரரிஸ்டா இருந்தா கூட அவங்க பின்னாடி போவீங்களா நீங்க? இந்த மாதிரி டிசைனட் டெரரிஸ்டோடைய ஃபியூனரல்ல பாகிஸ்தானி ஆர்மிக்கு என்ன ரோல்? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு சௌகத் அலி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த் மேடம். ஜெயஹிந்த் சார். தற்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு போர்னு சொல்லலாம். ஸோ அந்த இதை விட பாகிஸ்தானில் நடக்கும் உள்நாட்டு விஷயங்கள் தான் அதிகமாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது. இவ்வளோ நாள் அது இருந்தாலும் இப்போ அது இன்னொரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பலுச்சிஸ்தான் தங்களுடைய தனி இடத்தை வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கான தான். பாகிஸ்தானில் இருக்க பீப்புள்ஸோ இல்லை பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸோ யாருமே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. தே ஹேட் ஃபார்ம்ட் அ செப்பரேட் கவர்மெண்ட் ஃபார் தம் அப்படின்றது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கைவர் பத்துன்வா அண்ட் அதுலேயும் தெஹ்ரிக் தாலிபான்ஸ் அவங்களுடைய இடம் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனிப்பட்ட விதத்தில் வாட் கான்டெக்ஸ்ட் தனிப்பட்ட விதத்தில் அவங்க ட்ரீட் பண்ணதுனால இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விளைவை வந்து அனுபவிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன கேள்வி அப்படின்னா, பலுச்சிஸ்தான் ஃபார்ம்ட் செப்பரேட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் தீவிரவாத விதமாக தான் அது கையாளப்பட்டுள்ளது அப்படின்னாலும் அவங்க சொல்கிறது நாங்கள் வந்து பெண்களை வந்து அதிகமான இது கொடுப்போம் அப்படின்ற பல விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றதான் பார்க்கணுமா, இல்லையும் தீவிரவாத அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இவங்களையும் பார்க்கணும்? இல்லை, பலூச்சி நேஷனல்ஸ் வந்து எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை ஆதரிக்கல. 2019 அமெரிக்கா தான் பலுச் லிபரேஷன் ஆர்மியை வந்து தீவிரவாதியாக டிசைனேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா டிசைன்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து தீவிரவாதி நம்ம சொல்ல முடியாது. பலுச்சிஸ்தானோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா, 1876 பலுச்சிஸ்தான் 4 பிரிவுகளாக எடுத்துக்கணும். ஒன்று கலாட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அப்புறம் ரஸ்பேலா, மக்ரான் தான் கோஸ்ட். இப்போது குவாதர் இருக்கு இல்லையா, அது இந்த 4 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட கான் ஆஃப் கலாட்டோட 1876 அவங்களோட ஒரு உடன்படிக்கை இருந்தது. பேஸ்ட் ஆன் தட் அவங்க எப்படி சிக்கிம் பூட்டானை வந்து தனி ஒரு நாட்டு அந்தஸ்து இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருந்தது. இப்போது கேபினெட் மிஷன் பிளானில் நம்ம வந்தோன்னா பார்ட் பியில் வந்து பலுச்சிஸ்தானும் வருது. ஆனால் பலுச்சிஸ்தானுக்கு உள்ளே வந்து வத்தன பலுச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. ஆல் இண்டியா முஸ்லீம் ஆசாத் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று இருந்தது. அது இதுலேயும் இருந்தது, நம்ம சிந்துலேயும் இருந்தது. அவங்க வந்து டோட்டலாக வந்து பார்ட்டிஷனை வந்து எதிர்த்தாங்க. பலூச்சிஸ்தான்லேயும் வந்து பாகிஸ்தான் யுனைடெட் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. சோம்ரோன்னு ஒரு சிந்தி தலைவர் இருந்தார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிந்தா இருந்தார் 1937. அவர் ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷனில் பலூச்சிஸ்தானில் இருக்கிற பெரும்பாலான மெஜாரிட்டி வந்து கான் ஆஃப் கலாட் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அதில் வந்து இந்தியா பார்ட்டிஷன் ஆகக்கூடாதுன்னு அந்த கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போது 1947 அந்த கேபினெட் மிஷன் பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் வருது. மவுண்ட் பேட்டன் பிளானில் அவங்க 1946க்கு முன்னாடி, மவுண்ட் பேட்டன் பிளான் வரதுக்கு முன்னாடி 1946லையும் முஸ்லீம் லீக், ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், ஜின்னா கண்ட்ரோலில் இருக்க ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கும் கான் ஆஃப் கலாட் ஒரு உடன்படிக்கை எழுதுறாங்க. தட் இஸ் பலூச்சிஸ்தான், தட் இஸ் கான் ஆஃப் கலாட் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாகவே இருக்கும். பாகிஸ்தானோ இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் அதில் சேருங்க சொல்லி நாங்கள் வற்புறுத்த மாட்டோம்னு சொல்லினதுக்கப்புறமா இந்த ஜின்னாவை வந்து கான் ஆஃப் கலாட்டை லீகல் அட்வைசராக போடுறாரு. கலாட்டுன்ற ஒரு பெரிய பலூச்சிஸ்தானுக்கு ஒரு பெரிய மாகாணம் அது. பிரிட்டிஷ்க்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து 1876 நாங்கள் வந்து தனியாக தான் இருந்திருக்கோம்,
நீங்கள் என்ன பார்ட் பியில் சேர்த்தீங்க, அப்புறமா இதில் அது கேபினெட் மிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து எங்களை அதை சேர்க்காதீங்க. எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால நீங்கள் வந்து என்ன இந்தியாவிலேயோ பாகிஸ்தான்லேயோ சேரணும்னு சொல்லி நீங்கள் என்ன வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு உடன்படிக்கை பண்ணது யார்? முஸ்லீம் லீகும் கான் ஆஃப் கலாட். கான் ஆஃப் கலாட்டோட லாயர் யார்? முஸ்லீம் லீக் தலைவர். ஸோ 1947 அவங்க என்ன பண்ணாங்க, மவுண்ட் பேட்டன் பிளானில் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, 4 மக்ரான்னு, ரஸ்கேலா, இன்னொரு மாகாணம் பிரின்ஸ்லி ஸ்டேட், அவங்க 3 பேர் வந்து நீங்கள் பாகிஸ்தானில் மர்ஜ் ஆகிடணும், ஏன்னா இந்தியா ரொம்ப தூரமாக இருக்குது, நீங்கள் பாகிஸ்தானில் மர்ஜ் ஆகிடணும்னு சொல்லி பாகிஸ்தான் மவுண்ட் பேட்டன் சொல்லுறதுனால அவங்க பாகிஸ்தானில் மர்ஜ் ஆகிடுறாங்க. பட் கான் ஆஃப் கலாட் மர்ஜ் ஆகலை. மக்ரான் கூட, மக்ரானில் வந்து குவாதார்னு ஒரு இப்போ இந்த போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஓமான் கண்ட்ரோலில் இருந்தது. அது 1958 ஓமான் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க விரும்பினாங்க. அப்போ வந்து நம்ம வாங்கலை. அப்போது கிவன் டு பாகிஸ்தான். ஸோ மக்ரானில் முக்கியமான ஒரு பொசிஷன், ஒரு இது வந்து 1952 தான் பாகிஸ்தானில் சேருது. 1958 தான் குவாதர், இப்போ இந்த சைனா சிபிசி போர்ட் இருக்கு இல்லையா, அது 1958 தான் அவங்ககிட்ட வருது. ஸோ இப்போது கலாட் 11 ஆகஸ்ட் 1947 அது ஒரு தனி நாளாக தான் அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க. 210 நாள் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. தென் அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால பாகிஸ்தானி ஆர்மி அட்டாக் பண்ணுது. ஏன்னா அவர் விபி மேனன், அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. விபி மேனன் ஒரு புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, கான் ஆஃப் கலாட் வந்து மீர் யாவர் கான் வந்து இந்தியாவோட அக்செஷன் சைன் பண்ணணுன்றாரு. ஏன்னா பிரிட்டிஷ் பேரமௌன்சி லேப்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யாரோட சேரணுன்றது வந்து கம்பல் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் டிசைட் பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணார், நான் வந்து இந்தியாவோட சேருவேன். ஏன்னா ஆல்ரெடி வத்தன பலூச்சிஸ்தான் ஆர்கனைசேஷன் வந்து பார்ட்டிஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தது. கான் ஆஃப் கலாட் நினச்சாரு, ஓகே நம்ம இந்தியாவில் சேரலான்னு. இந்த பிளான் பாகிஸ்தானுக்கு பிடிக்காம என்ன ஆகுதுன்னா, 27 மார்ச் 1948 பாகிஸ்தான் படையை வந்து என்டையர் கான் ஆஃப் கலாட் என்டையர் கலாட் ஏரியாவை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1952 மக்ரான் வருது, 58 குவாதர் வருது. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பேரமௌன்சி லேப்ஸ் ஆனதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் இந்த இண்டிவிஜுவல் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஸ்டுட் ஆஸ் வாட் ஆஸ் இண்டிபெண்டன்ட் சாவரின். அது ஒத்துக்கிட்டது யார்? இதே முஸ்லீம் லீக் வித் ரெஃபரன்ஸ் டு கான் ஆஃப் கலாட். அந்த அக்ரிமெண்ட்டை கூட பிரேக் பண்ணி 1948 இவங்க ட்ரூப்ஸ் அனுப்பி என்டையர் கலாட் ஏரியாவை தே ஹவ் டேக்கன் ஓவர். அதுக்கப்புறமா ஆன்டி பாகிஸ்தானி மூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்தது. மேஜர் மூவ்மெண்ட் வந்து 1973 ஷா ஆஃப் ஈரான் இருக்கும்போது ஷா ஆஃப் ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்ற ஒரு சார்ஜ் இருக்குது. 1977 வரைக்கும் அது ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஷாவோட கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்ததுனால அமெரிக்கா வந்து பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது அமெரிக்காவுக்கு, பாகிஸ்தானோட உதவி தேவைப்படுது. அதனால் பலோச்சிஸ்தான் அந்த ப்ராப்ளம் வந்து வளர்க்கக்கூடாது, பெருசாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஷா ஆஃப் ஈரானை வந்து சொல்கிறாங்க, டோன்ட் சப்போர்ட் பலூச்சி ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு. பலூச்சி ட்ரைப்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணதுனால அந்த இது முடிஞ்சு போயிடுது. தென் அதோட பெரிய ப்ராப்ளம் வந்து 2003 இந்த மீன் டைம் என்ன ஆகுதுன்னா, பலூச்சிஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 44% ஆஃப் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் தான். பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அது கம்பேர் பண்ணும்போது மற்ற பாகிஸ்தான் பாட்டில் அதிகமாக இருக்குது. பட் சூய் கேஸ்ன்னு இருக்கு இல்லையா, கேஸ் வந்து பாகிஸ்தான் நேச்சுரல் கேஸ், கோல் மைன்ஸ், டைமண்ட் மைன்ஸ், மார்பிள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி ரிச் டெரிட்டரி. ஆனால் அவங்க அந்த மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. பட் பலோச்சிஸ்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் கிடையாது, பாகிஸ்தான் உருவாக்கிச்சு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளைம் வந்து பலோச்சிஸ்தான் எப்போவுமே வந்து இஸ்லாமத்துடைய ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், ஆனால் அவங்க வந்து ரிலீஜியஸ் வே வந்து வித்தியாசமாக இருந்தது, ஆனால் பாகிஸ்தானோட வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனாலேயும் ஒரு வேற்றுமை அவங்களுக்குள்ளே இருந்தது. இல்லை, இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தனியாக தானே இருந்தாங்க. 1876 இருந்து பிரிட்டனோட ஒப்பந்தமோட தனியாக தான் இருந்தாங்க. 210 நாள் இண்டிபெண்டாக தான் இருந்தது கான் ஆஃப் கலாட். மக்ரான் வந்து 1952 வருது, குவாதர் 58 வருது. பட் தேவர் இண்டிபெண்ட் ஆன் ரெக்கார்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் இண்டிபெண்ட் ஃபார் 210 days. நிக்லெக்ட், நீங்கள் எல்லாமே எடுத்துப்பீங்க, அவங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தீங்க? ஒன்றுமே கொடுக்கல. தென் ஆப்கானிஸ்தானில் இந்த போர் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? குவெட்டா வந்து இந்த அகதிகள் எல்லாம் குவெட்டாவில் செட்டில் பண்ண வச்சிங்க. பலோச்சி மெஜாரிட்டியாக மைனாரிட்டியாக ஆக்குனீங்க. சோஷியல் இன்ஜினியரிங் ஐஎஸ்ஐ ரொம்ப பண்ணியிருக்கு. அதோட விளைவுகள் தான் இன்றைக்கி ஐஎஸ்ஐ பார்க்குது.
அதே மாதிரி ஹைபர் பத்துவாவும் வந்து ஆப்கானோட பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ தே ஆல்சோ ஹேவ் சம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதையும் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிறாங்க. பட் தே சப்போர்ட் டு பஞ்சாப் அண்ட் சிந்த் அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு. ஆமாம், ஏன்னா சிந்தோட வந்து பஞ்சாப் ஆர்மி தான் அங்கே ஒரு பெரிய சிந்தோட கம்போனன்ட் பெரிய கம்போனன்ட் கிடையாது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே பஞ்சாபி இதுதான். அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ப்ளஸ் தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்களா, வி ஆர் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு டிடிபி அது ஒரு 2015-16 ஒரு 10 வருஷமாக இன்சர்ஜிசி நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிடிபி ஆளுங்க வந்து பெஷாவர் அப்புறமா அந்த பார்டர் ஏரியாஸில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் த பாகிஸ்தானி ஸ்டேட் அங்கே. இன்னொரு விஷயம் பார்க்குறோம், ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஆப்கானில் இருக்கும் இந்த தாலிபான்ஸ் கூட அவர் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடத்துகிறாரு. ஸோ ஒரு முதல் டைம் வந்து ஒரு ஓப்பன் ஃபாரமில் வந்து ஒரு சப்போர்ட்டை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. லைக் ஆப்கானும் வந்து பாகிஸ்தானோட செயலுக்கு வந்து அகேன்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு தேங்க்ஸ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே பில்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தாலிபான்ஸ் கூட இந்த ரிலேஷன்ஷிப் இந்தியா வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாலிபான் இப்போ தாலிபான் மேபி அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். இப்போ வந்து ரீசெண்டாக தாலிபான் பற்றி ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கணும்னா, ஹக்கானி நெட்வொர்க் அப்படின்னு இருக்குது, அதுதான் அங்கே பவர்ஃபுல். ஹக்கானி நெட்வொர்க்கே வந்து பேண்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேன் இருக்குது. எதுக்கு பேன் இருக்குன்னா அல்காய்தாவோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி இந்த அல்காய்தா இருக்கு இல்லையா, அல்காய்தா இன் இந்தியன் சப்கான்டினென்ட், இந்த இண்டோ பாகிஸ்தான் இந்த ப்ராப்ளம் பஹல்காம்க்கு அப்புறமா நம்ம வந்து அவங்களுடைய டெரரிஸ்ட் பேஸை அட்டாக் பண்ணதுனால அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியன் முஸ்லிம்ஸ் ஜிஹாத் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஜிஹாத் செய்யணும் நம்ம, பிகாஸ் தே அட்டாக் பாகிஸ்தான். ஜிஹாத் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணணும், சப்போர்ட் பண்ணி பண்ணணும்னு. ஸோ இப்போது இந்த தாலிபானை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் ஆல்சோ அல்காய்தா தான், ஒரு வித்தியாசம் கிடையாது. ஹக்கானி நெட்வொர்க் மட்டும் தாலிபான் ப்ரோ அல்காய்தான்னு சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாமே வந்து ஐமான் ஜவாஹிரியை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஐமான் ஜவாஹிரிக்கு இறந்ததுக்கப்புறமாவும் தே ஆர் அக்செப்டிங் ஒன்லி அந்த தாலிபான் அந்த சென்ட்ரிக் அல்காய்தா சென்ட்ரிக்காக தான் இருக்குது. டு வாட் எக்ஸ்டென்ட் தாலிபானை வந்து அல்காய்தா சென்ட்ரிக் இல்லாமல் இல்லை நாங்கள் அல்காய்தாக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அல்காய்தா இந்தியன் சப்கான்டினென்ட் கொடுத்த ஜிஹாத்க்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு தாலிபான் சொல்லாத வரைக்கும் நம்ம அவங்கள எப்படி, ஏன்னா சினாரியோ அதுக்கு முன்னாடி இருந்த சினாரியோ இப்போ இருக்கிற சினாரியோ வந்து இந்த ஜிஹாத் ஃபத்வாக்கு அப்புறமா என்ன சினாரியோ இருக்குது, இட்ஸ் வெரி ஹேசி. ஸோ டோட்டலாக வந்து வி ஷுட் சப்போர்ட் தாலிபானா, வி ஷுட் பிலீவ் தாலிபானா, அது இட்ஸ் பியாண்ட் மை என்னால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரேல் தான். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அல்கொய்தா வந்து அப்படியே இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிரியாவோட பிரசிடென்ட் வந்து இப்போ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் அங்கே போனதும் அவர் அதுக்கப்புறமா அதை பற்றி வந்து ப்ரௌடாக லைக் ஹீஸ் அ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீஸ் ப்ரொக்ளைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீஸ் லுக்கிங் ஸ்மார்ட், ஹீஸ் கிவிங் அட்டென்ஷன், இந்த மாதிரி இது பண்ணுறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு இது கொடுத்தப்போ யார் அப்போ அந்த சிரியா பிரசிடென்ட் அப்படின்ட்டு போகும்போது, அண்ட் வி நோ இட், நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை பேசியிருக்கீங்க ஜனவரியில் அது வரும்போதே. பட் நவ் அது ஒரு பெரிய பூமாக வந்து மாறுது. ஏன்னா நாங்கள் வந்து தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான விஷயம் நடக்கும்போது அமெரிக்கா பிரசிடென்ட்லேருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை, தீவிரவாதத்தை நீங்கள் கையில் எடுப்பீங்க, இந்தியா மேலே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் வி வில் எரைஸ் பாகிஸ்தான் அண்ட் வி வில் வாண்ட் சைனா அப்படின்ற வார்த்தை கூட சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து அல்கொய்தாவில் இருக்கும் அவர் தான் வந்து இப்போது சிரியானுடைய பிரசிடெண்டாக வந்திருக்கார் அஹமது அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் பேசுறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்குது? அது என்னது மிடில் ஈஸ்டே வந்து அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. இப்போது என்னைக்கு இந்த ஆள் வந்தாரோ அசாதை ஹோஸ்ட் பண்ணி, அதே வந்து ஒரு பெரிய பூகம்பம் தான் மிடில் ஈஸ்டில். இது நடக்க முடியாத ஒரு யாராலையும் அது எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி. பிகாஸ் ரஷ்யன்ஸ் வேர் வெரி ஸ்ட்ராங் அங்கே. இது ஒரு விஷயம் இந்த ஆளை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, 1982 இவர் ரியாதில் பிறந்தார். இவர் சிரியன் அப்படின்ற அவங்க அப்பா இன்ஜினியராக இருந்தார் அப்படின்னு. சம் பீப்புள் சேஸ் ஃபாரூக் அல் ஷரான்னு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார், ஃபாரின் மினிஸ்டராக கூட இருந்தார். அவருடைய கசின் அப்படின்றாங்க. அது நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. இவர் யாருன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி, வெதர் இவர் உண்மையிலேயே சிரியனா இல்லையான்னு சொல்லிட்டு. சடனாக இவரோட எங்கே இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா 2003 அமெரிக்கா இன்வைட் பண்ணதுக்கப்புறமா ரியாதில் இருந்து இவர் எங்கே போகிறாருன்னா ஈராக்கு போகிறாரு. ஈராக்கில் வந்து 2006 அல்புக்கா கேம்ப்
இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கன்ஸ் அரெஸ்ட் பண்ணி இவரை புக்கா கேம்பில் வைக்கிறாங்க. அப்போ யாரோட நட்புன்னா அயமான் இவர் இந்த அபுபக்கர் பாக்தாதியோட ஃப்ரெண்ட்ஷிப். அபுபக்கர் பாக்தாதி, அயமான் ஜவாஹிரி இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க 2013. ஜபத்துல் நுஸ்ரா, ஜபத்துல் நுஸ்ரானா ஃப்ரண்ட், நுஸ்ரானா உதவி முன்னணின்னு. இவர் அங்கே போகிறாரு. அங்கே இவர் பண்ண அட்டூழியங்கள், கொலை, ரேப், மர்டர்ஸ்க்கு வந்து 2013 இவருடைய ஆர்கனைசேஷன் ஜபத்துல் நுஸ்ராவையும் இவரையும் designated as a terrorist by UN Security Council. அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ யூ பி ரிவார்ட் as 1 பில்லியன்லாம் போட்டிருக்காங்க. கொடுத்துருந்தாரு இல்லையா? அது அமெரிக்கா கொடுத்தது. நம்ம அமெரிக்காவை மறந்துடுவோம். யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ஆளை டிசைனேட் பண்ணுது, ஒரு ஆர்கனைசேஷனை டிசைனேட் பண்ணுது. இந்த ஆள் டெரரிஸ்ட்டுன்னு, இவர் இந்த ஆளோட ஆர்கனைசேஷன் டெரரிஸ்ட்டுன்னா அது வந்து எல்லாரு மேலேயும் பைண்டிங். நீங்கள் உங்களுடைய லாவில், உங்களுடைய சட்டத்தில் இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. இவரை எங்கே பார்த்தாலும் he should be arrested and sent to for war crimes. ஸோ இப்போ ஏன் அந்த ஸ்டெப் எடுக்கல? இப்போ பிரசிடெண்டாக உட்காந்துருக்காரு. war crimes தான் வரேன். 2000 இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. இந்த ஜபத்துல் நுஸ்ரா எனக்கு பேர் கெட்டு போகுது. 2017 வந்து ஜபத் ஃபத்தே ஷாம் JFS அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் பேன் ஆகுது. உடனே he changes another இது. அதுதான் ஹயாத் தெஹ்ரீர் ஷாம். அது ஜூன் 27, 2008 பேண்ட். ஸோ இவர் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் இவர் பேண்ட் தான். இன்னைக்கு he is a global terrorist designated by the United Nations Security Council. 15 மெம்பர்ஸ் வித்தவுட் வீட்டோ இருந்தால் தான் டிசைனேட் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து ஜெய்ஷே முகமதை டிசைனேட் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ, அப்போது இவரை 15 மெம்பர்ஸும் டிசைனேட் பண்ணியிருக்காங்கன்னா இவர் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ஆனால் ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று அவர் மட்டும் கிடையாது, அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், உங்களுக்கு கேபினெட்லேயே எல்லாமே இவங்க தான் இருக்காங்க. அப்புறமா செச்சன் வார்லார்ட்ஸு அவங்க தான் வந்து ஆர்மியில் இருக்கிறாங்க. தென் உக்யூர்ஸ், சைனாவில் இருக்கிற யூகியூர்ஸ் அவங்க வந்து இங்கே வந்து டிஃபென்ஸ் இங்கே கமாண்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அட் த சேம் டைம் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹிலாஃபத் நாங்கள் அறிவிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பேர் அதை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தாலிபானை வந்து ஹிலாஃபாவை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து டெக்னிக்கலி அவங்க நாட் அரப்ஸ். இவர் தான் வந்து அரப், தெர்ஃபோர் இவர் தான் வந்து இவர் தான் நம்மளோட கலிஃபான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இவரை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருந்தது வந்து உதவி பண்ணது வந்து தாலிபான் ஹக்கானி நெட்வொர்க். அவங்களும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இவரை திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்காக. ஸோ இவர் வந்த பிறகு வித்தின் 5 months, இது ஒரு 2 monthsலேயே 1 monthலேயே வந்து ரெட் கார்பெட் வெல்கம் யார் கொடுக்குறாங்க? டர்க்கியும் கொடுக்குறாங்க, சவுதி அரேபியாவும் கொடுக்குறாங்க. சிகப்பு கம்பளி விருந்து மாதிரி அவருக்கு வந்து தனி ஸ்பெஷல் ஃப்ளைட்டு. அப்புறமா இங்கே வந்து உம்ரா, அது மக்கா மதீனாலாம் அவர் போகிறாரு. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க டெரரிஸை அழிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இடத்த கிளைம் பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அகெயின்ஸ்ட் பண்ணி வாட் தே கேன் டூ அப்படின்ற ஸ்டெப் எடுத்துக்காங்களே, எதுக்கு பயந்துருக்காங்க? அதுதான் இப்போ நம்ம வந்து லஷ்கர் ஜாங்வி, லஷ்கர் தய்யபா அட்டாக் பண்ணுறது வந்து வேர்ல்டு நம்மளை வெல்கம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதுக்கு இல்லாமல் சீஸ்ஃபயர் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இட் இஸ் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுங்க. மோர் தேன் தட் மசூத் அசார் அவருக்கு வந்து 14 கோடி வந்து தே ஆர் கிவிங் தம் ஹிம் ரிவார்ட். லைக் உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்றதுனால 14 கோடி அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய தொகை, அதுவும் ஒரு தீவிரவாதிக்கு கொடுக்க வேணுமா? அந்த ஊரில் காசே கிடையாது. அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து UN டிசைனேட்டட் டெரரிஸ்ட்டை தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். லஷ்கர் தய்யபா 2001 UN டிசைனேட்டட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் டிசைனேட் பண்ணும்போது வந்து டிசைனேஷன் கமிட்டி காரணம் கொடுக்கணும். காரணம் என்ன சொல்கிறாங்களே, இவங்களுக்கும் பின்லாடனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது அப்படின்றாங்க. ரெண்டாவது நம்ம அட்டாக் பண்ணது வந்து லஷ்கர் ஜாங்வி கம் ஜெய்ஷே முகமது. லஷ்கர் ஜாங்வி வந்து 2011 UN டிசைனேட்டட் டெரரிஸ்ட். எதுக்குன்னா செக்டேரியன் வயலன்ஸ், அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பெனசீர் கொலை பண்ணதுக்காக, நவாஸ் ஷெரீஃப் 99 கொலை பண்ணதுக்காக, தென் முஷரஃபை கொலை பண்ண அட்டெம்ப்டுக்காக தான். ப்ளஸ் அங்கே இருக்கிற ஷியா முஸ்லீம்ஸை வந்து மசாக்கர் பண்ணதுனால லஷ்கர் ஜாங்வியை பேன் பண்ணுறாங்க. இந்த லஷ்கர் ஜாங்விக்கும் ஜெய்ஷே முகமதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. லஷ்கர் ஜாங்வியோட கார்டர்ஸ், டெரர் கார்டர்ஸ்லாம் வந்து
பாகிஸ்தானில் வேலை அவங்களோட டெரரிசம் பண்ணுற வரைக்கும் அவங்க லஷ்கர் ஜாங்வி. அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி எல்ஓசியோ காஷ்மீருக்குள்ளே வந்துட்டா they are known as ஜெய்ஷே முகமது. அப்போ நம்ம அடித்தது 2 முக்கியமான டிசைனேட்டட் டெரரிஸ்ட் தான் அடிச்சிருக்கோம். லஷ்கர் ஜாங்வி அதர்வைஸ் known as ஜெய்ஷே முகமது, அப்புறம் லஷ்கர் தயபா. இவங்களோட எல்லாம் பாம்பிங் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட ஃபியூனரலுக்கு போகிறது யார்? அங்கே இருக்கிற கோர் கமாண்டர்ஸ் போகிறாங்க. அந்த ஃபியூனரல் ப்ரேயர் நடத்துறது யார்? ஒரு யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்ட். ஒரு யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்ட் பின்னாடி போய் இவங்க வந்து ஆர்மி மேன் வந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஸோ அவ்வளோ அப்பட்டமாக வெளியில் தெரியுது. ஸ்டில் தி பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங். அவ்வளோ அப்பட்டமாக. பிகாஸ் பாகிஸ்தான் there is no difference between லஷ்கர் தய்பா அண்ட் பாகிஸ்தானி ஆர்மி. இது டிஃப்ரென்ஸு தெரிஞ்சு இது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடையார்கள் தான். ஏன்னா யுஎன் ஒரு ஆர்கனைசேஷனை டிசைனேட் பண்ணியிருக்கு. ஜக்கீர் ரஹ்மான் லக்வி இண்டிவிஜுவலாக டிசைனேட் பண்ணியிருக்காங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். அப்புறமா ஹாஃபிஸ் சயீதை டிசைனேட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் டிசைனேட் பண்ணவங்களை வந்து பாகிஸ்தான் இஸ் ப்ரொடெக்டிங் தெம். அவங்களோட ஃபியூனரில் போகிறாங்க. அந்த ப்ரேயர் நடத்துகிறதே யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்ட்டு, ஆல்சோ டிசைனேட்டட் பை USA. ஒன்ஸ் டிசைனேட்டட் பை யுஎன்னா அவர் பின்னாடி நீங்கள் எப்படி ப்ரே பண்ணலாம்? இவங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க? அவர் தான் லோக்கல் இமாமா. லோக்கல் இமாம் ஒரு டிசைனேட்டட் டெரரிஸ்டாக இருந்தால் கூட அவங்க பின்னாடி போவீங்களா நீங்கள்? இல்லை உங்களோட ஓன் ஆர்மியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி டிசைனேட்டட் டெரரிஸ்டோடைய ஃபியூனரலில் பாகிஸ்தானி ஆர்மிக்கு என்ன ரோல்? சார், இப்போ அந்தந்த நாடுகளில் இப்படி டெரரிசம் இவ்வளோ ஊடுருவுக்கு இருக்குது அப்படின்றது தற்போது தான் எல்லாருக்கும் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் வெளில தெரியுது. இஸ் தேர் அப்படின்னாலும். ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் சென்னையிலலாம் நம்ம பார்க்குறோம், திருப்பூரில் சென்னையிலலாம் நிறைய தீவிரவாதிகளை வந்து கைது பண்ணுறது, இந்தந்த அமைப்பில் இருந்தவங்க அப்படின்ட்டு கைது பண்ணிட்டு வராங்க அப்படின்ற விஷயம். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்துல அப்படின்ற ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இஸ்லாமத்தில். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் இந்த அமைப்பில் சேர்ந்தவங்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு HTS. இல்லை, HTS அமைப்பில் இருக்கிறதா வந்து ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆன்லைனில் ரேடிகலைசேஷன் நடக்குது அப்படின்னு. ஏன்னா HTSக்கும் அல்காய்தாக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அல்காய்தா ஆல்ரெடி நம்ம போன வாட்டி ஒரு இது பேசும்போது கோரி அப்படின்னு அல்காய்தாவோட ஆள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்துடுச்சு இந்தியா மேலே வந்து. அது யாருக்காக கோயம்புத்தூரை பற்றி ஒன்று வந்தது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஓப்பனாகவே இருக்குது எல்லாமே. இப்போ இந்த கோரி பேசுனதுக்கும் HTSக்கும் அல்காய்தாக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா HTS உடைய இந்த ரேப்பிட் ஒரு டேக் ஓவர் இருக்கு இல்லையா, சிரியாவோட டேக் ஓவர் எப்படி மக்கள்கிட்ட காட்டுறாங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம வந்து அமெரிக்காவை ஆப்கானிஸ்தானில் இருந்து விரட்டிட்டோம், இதுக்கு முன்னாடி சோவியத் ரஷ்யாவை விரட்டிட்டோம், இப்போ வந்து ரஷ்யாவை சிரியாவிலேருந்து விரட்டியிருக்கோம். ஏன்னா ரஷ்யாவில் வந்து சிரியாவை விரட்டுறதுக்கு, சிரியாவில் இருந்து ரஷ்யா விரட்டுறது இட் வாஸ் அ ட்ரீம் கண்ட்ரோல். முடியவே முடியாது. அது அவ்வளோ என்ட்ரன்ஸ்டாக இருந்தாங்க. பட் யுக்ரைன் வாரால் சில ப்ராப்ளம் வந்தது. ரஷ்யாவோட S-400 மிசைல்ஸு, ஆர்மி எல்லாம் ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாம் வந்து விட்ரா பண்ணதுனால வீக் ஆச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது ஒரு மாரல் பூஸ்டராக இருக்குது. இப்போது ட்ரம்ப் வந்து இந்த டிசைனட் டெரரிஸ்டோட போய் உங்களோட பாஸ்ட்டை பற்றி எதுனா இருக்கா? அவர் என்ன தான் சொல்ல வர்றாருன்னு கூட நமக்கு தெரியல. பாஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள், அவன் கெட்டவனும் அவன் டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடாது. அட் த சேம் டைம் அவனை பாஸ்ட் பற்றியும் சொல்லணும். என்ன நெய்தர் அவன் குட் நாட் பேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நவ் யூ ஹவ் சேஞ்ச் அ லாட். பழசு அது. திஸ் இஸ் அமெரிக்கன் ஃபாரின் பாலிசியோடைய ஒரு இதுதான், ரிஃப்ளெக்ஷன் தான். அமெரிக்கா தான் அல்காய்தாவை உருவாக்குனது. இதே எந்த டெமோக்ரஸாக இருக்கட்டும் இல்லை இவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இவங்கள வந்து ஒரு ஃபாரின் பாலிசி ஒரு வாட் யூ கால் இட் ஃபாரின் பாலிசி லின்ச்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் சேஞ்ச் ஆகவே இல்லை. அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி சேம். கிரியேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு பர்சன் இதை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்காது, ஒரு நாள் இட் வில் கம் பேக் அண்ட் பைட் அஸ் அப்படின்ற. இல்லை, இட் இஸ் பைட். சி நீங்கள் சிம்பிள் திங் இஸ் இப்போ இவரை மீட் பண்ணது இஸ் இட் நாட் இன்சல்ட்? 9/11 அத்தனை பேர் இறந்தாங்களா, அவங்களோட மெமரிஸ்க்கெலாம் இன்சல்ட் இல்லையா? இவனோட ஆர்கனைசேஷன் தானே பண்ணுச்சு. இவனோட ஓன் HTSோட ஒரு இது இருக்குது, ஒரு சாங் ஒன்று இருக்குது, நாங்கள் தான் 9/11 பண்ணோம் அப்படின்னு. அது வந்து டிரான்ஸ்லேட் கூட ஆகிருக்கு தமிழில். அது உங்களுக்கு போன வாட்டி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9/11 நாங்கள் தான் பண்ணோன்னு HTS இதே ஆளோட ஆர்கனைசேஷன். அந்த அது பாடுறவரே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரே உட்காந்து பாடுறாரு, முஹராஃப்.
அப்போது இவங்களே அதை வந்து டினை பண்ணலை, நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து இப்போ நீங்கள் அவங்களோட கை குலுக்குனீங்கன்னா 9/11 விக்டிம்ஸ்க்கு என்ன நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ், என்ன நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? இட் வில் ஒன்லி ஹெல்ப் ரேடிகலைசேஷன். இந்த மாதிரி என்ன ஆகணும்னா அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, நாளைக்கு தாலிபானை கூட எடுத்துங்க, டெரரிஸ்ட், டிசைனட் டெரரிஸ்ட், அவங்கள வந்து ஒரு கவர்மெண்ட்டாக வந்து அங்கீகரிக்கிறாங்க. அமெரிக்காவும் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஸோ இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு மொரால் பூஸ்டர். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட தான் அவங்க வருவாங்க. இன்றைக்கி நம்ம டெசைக்னேட் பண்ணுவான் டெரரிஸ்ட், நாளைக்கு நம்மக்கிட்டே நெகோஷியேட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இந்த மாதிரி டெரர் குரூப்ஸ்க்கு வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு. டேக் தாலிபானாக இருக்கட்டும், திஸ் HTS ஆவர். ஸோ ஜஸ்ட் கோ டு த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆல்ரெடி திரும்பவும் லைக் பாகிஸ்தானுடைய நிலை வந்து நம்ம பார்த்துட்டோம், தெரிவிக்க தாலிபான்ஸ் அண்ட் பலுச்சிஸ்தான். நெக்ஸ்ட் இப்போ பாகிஸ்தான் என்ன ஆகும்? ஆல்ரெடி அவங்களோட அந்த ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஏர்பேஸ் எல்லாமே இந்தியாவை வந்து தகர்த்திடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் தேர் மணி அந்த மாதிரி இடத்துல பார்த்தாலும் எல்லாத்துலேயும் தேவர் லோ. அண்ட் வந்து இல்லாத காஸ்ட்ல 14 கோடி வந்து தீவிரவாதிக்கு வேற கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிலையில் வெளியில் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆதம்பூரில் வந்து மோடி அவர்கள் போன அதே ஒரு ரிப்ளிகண்ட்டை வந்து அவங்க சிலாகோட்டில் வந்து போடுறாங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் தேர் ப்ரூவிங், வெளியில் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். பட் ரியலி வாட் ஹேப்பன் டு பாகிஸ்தான் நெக்ஸ்ட்? வில் த பீப்புள் சர்வே ஆர் அந்த ஒரு இடம் வந்து சர்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தானில் வந்து இன்னொரு மேஜர் மூமெண்ட் வந்து சிந்த் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் இருக்குது. அது மறக்கக்கூடாது. அது கூட இட்ஸ் கம்மிங் ஆன். ஏன்னா சிந்த் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 1937 வந்து சிந்த் யுனைடெட் பார்ட்டி தான் வந்தது. சிந்த் இத்தஹாத் பார்ட்டி அப்படின்னு அவங்க தான் ஜெயித்தாங்க. அல்லா பக்ஷ் சௌம்ரு தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடே வரக்கூடாது, நம்ம யுனைடெட் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லி 1943 ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாரு, வி ஹாவ் டு பி யுனைடெட் அப்படின்னு. ஏன்னா அந்த சிந்திஸ் கிட்ட என்ன இருக்குன்னா, சிந்திஸ் நேஷ்னலிசம் இருக்குது. அவங்க வந்து அந்த ரிக்வேடா அந்த வேடிக் டைம்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க. ஈவன் பலுச்சிஸ்தான்லேயும் அந்த ரொம்ப பேர் இருக்காங்க, வேடிக் டைம்ஸ், வி ஆர் வேடிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா என்ன. அந்த மூமெண்ட் வந்து வே பேக் இந்த 80s ரிவைவ் ஆயிடுச்சு சிந்த் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட். ஜிஎம் சாய் அப்படின்வாங்க. ஜிஎம் சாதிக் வந்து அந்த மூமெண்ட் ரிவைவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான் வந்து அப்போ ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய ஜிஹாத் பண்ணிகிட்டு இருக்குன்னு வைங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து ஜிஎம் சாதிக்கோட குரூப்ஸ் எல்லாம் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருந்தது, அவங்க உருவாக்குனாங்க ஒரு டீமை, தட் இஸ் கவுண்டரிங் சிந்தி நேஷ்னலிசம். உருது நேஷ்னலிசம் ஒரு குரூப் ஒன்று இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா, அந்த உருது நேஷ்னலிஸ்ட் குரூப்பே வந்து இவங்களே பாகிஸ்தானி ஆர்மியே இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இது காலகட்டத்தில் வந்து ப்ரோ இண்டியனாக மாறிடுச்சு அது, அல்தாஃப் ஹுசைனோட குரூப். அதனால் அவரையும் முடிச்சுட்டாங்க. இப்போ அல்தாஃப் ஹுசைன் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ மேபி திருப்பி சிந்த் நேஷ்னலிசம் வர்றதுக்கு 100% சான்சஸ் ஆகுது. பலோச்சிஸ்தான் வந்ததுன்னா சிந்த் நேஷ்னலிசம் மூமெண்ட்டும் திருப்பி வரும். அதனால் எல்லா நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா பஞ்சாபி நேஷ்னலிசமுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா சிந்தெல்லாம் கராச்சி, அவங்க என்ன சொல்கிறாங்க, கராச்சி போர்ட்டை நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்கன்னா, கராச்சி போர்ட் இம்போர்ட்டர்ஸ்லாம் யார்? லாகோர், பஞ்சாப் தான். எங்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் டிபேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் போர்ட்டுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அவன் சொல்கிறான். போர்ட்டு இம்போர்ட் பண்ணுறதே நாங்கள் தானே, பஞ்சாபி ட்ரேடர்ஸ் தானே, நீங்கள் இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சிந்து நேஷ்னலிசம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே உருது நேஷ்னலிஸ்ட் இருந்தாங்களே, அவங்க டோட்டலி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. எதுக்குன்னா அல்தாஃப் ஹுசைனை கம்ப்ளீட்டாக தே வாஷ்ட் ஆஃப். அல்தாஃப் ஹுசைனோட ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வி வாண்ட் டு ஜாயின் வித் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜாயின் ஆகுது. இப்போ கூட அல்தாஃப் ஹுசைன் அந்த வியூவில் தான் இருக்கார். பார்ட்டிஷன் இஸ் அ மிஸ்டேக். ஏன்னா நாங்கள் முஹாஜிஸ், நாங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறது வந்து உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களால் தான் நீங்கள் அப்படின்னாரு. அந்த பார்ட்டியை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. பட் அந்த பார்ட்டியோட தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 நேஷன் தியரி தப்புன்னு, அது யார்கிட்ட இருக்குன்னா, யார் இந்தியாவிலேருந்து போனாங்களோ அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அது மேபி இட் மே கம் பேக், மே ஜாயின் வித் சிந்தி நேஷ்னலிசம் அண்ட் அப்போஸ் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் இந்த வார்க்கு, இந்த நம்ம பதிலடிக்கு அப்புறமா வந்து பாகிஸ்தானோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பெரிய கேள்விக்குறி. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.